நமது தத்துவ விஞ்ஞானி டாக்டர் அழகர் ராமானுஜம் ஐயா அவர்களுடைய தெய்வீக சிந்தனைகளை நாம் ஆழமாக கேட்டு சிந்தித்து இந்த மெய்யுணர்வுக்கான பாதையை உணர்ந்து சென்று கொண்டிருக்கிறோம் என்றுதான் சொல்லணும். அதுல ஐயா அவர்கள் இந்த விஞ்ஞானம், இன்றைய காலத்தில் இருக்கிற விஞ்ஞானம், முன்னோர்கள் சொன்ன மெய்ஞானம், இந்த இரண்டையும் இணைக்க வேண்டும் என்பது மகரிஷி அவர்களுடைய ஒரு மிகப்பெரிய லட்சியம். ஏன்னா விஞ்ஞானம் இல்லாத மெஞ்ஞானமும் மெஞ்ஞானம் இல்லாத விஞ்ஞானமும் மிகப்பெரிய நன்மையை மனித குலத்துக்கு செய்ய முடியாது. அப்ப இந்த இரண்டையும் இணைத்த பெருமை மகரிஷி அவர்களுக்கு உண்டு. மகரிஷி அவர்களுடைய வழியில் நின்று நமது தத்துவ விஞ்ஞானி டாக்டர் அழகர் ராமானுஜம் ஐயா அவர்கள் இந்த தெய்வீக சேவையை சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதில் பிரபஞ்ச விஞ்ஞான மெஞ்ஞான ரகசியம் என்ற தலைப்பிலே ஐயா அவர்கள் தொடர் சிந்தனை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். இந்த தெய்வீக சிந்தனையை சிறப்பாக நிகழ்த்தி கொடுக்குமாறு நம் அனைவரது சார்பாக ஐயா அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வேதாத்ரி மகரிஷி சரணம். இனிய நண்பர்களே, இறை சாதனை மார்க்கத்தின் இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ள சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். இறை மதன் அவர்கள் இப்போது சொன்னதை போல மகரிஷியினுடைய வழி நின்று நாம் ஒரு புதிய பார்வையை இந்த பிரபஞ்சத்திற்கு தருகிறோம். நான் ஏன் புதிய பார்வை என்று சொல்லுகிறேன் என்றால், மகரிஷியினுடைய பார்வை இன்றைய விஞ்ஞானத்தின் பார்வையையும் மேம்படுத்துகிறது. அதே சமயத்தில் ஆதி காலம் தொட்டு வருகிற மெய்ஞானத்தின் பார்வையையும் மேம்படுத்துகிறது. ஆக மகரிஷியின் பார்வையை விஞ்ஞான பார்வை என்று சொல்லுவதா அல்லது மெய்ஞான பார்வை என்று சொல்லுவதா என்பதே ஒரு பெரிய கருத்தரங்கம் தான். ஏன்னா இன்றைய விஞ்ஞான பார்வையை போன வாரம் நாம் பார்த்தோம், அதை மெய்ஞான பார்வையையும் பார்த்தோம். இரண்டிலுமே கொஞ்சம் சிக்கல் என்பதை நாம் உணர்ந்தோம். இந்த சிக்கல்கள் தீர்வு முகமாக, இந்த சிக்கல்கள் இல்லாத விதமாக மகரிஷி அவர்கள் ஒரு மூன்றாவது பார்வையை தருகிறார்கள். அந்த மூன்றாவது பார்வையைத்தான் நாம் இப்போது சிந்தித்து வருகிறோம். ஏற்கனவே இருக்கிற விஞ்ஞான பார்வையில் உள்ள குறைபாடு என்ன என்பதை நாம் முதலில் மீண்டும் நினைவுபடுத்திக் கொள்வோம். ஓடம் தண்ணீரில் மிதக்கிறது. அதை போலவே இந்த பிரபஞ்சம் ஒரு பெரு வெளியில் மிதக்கிறது. ஆனாலும் ஒரு வித்தியாசத்தை நாம் பார்க்க வேண்டும். ஓடம் தண்ணீரில் மிதக்கிறது
என்று நாம் சொல்லும்போது அந்த தண்ணீர் ஓடமாக மாறவில்லை. ஆனால் பிரபஞ்சம் பெருவெளியில் மிதக்கிறது என்று சொல்லும்போது இந்த பிரபஞ்சம்தான், இந்த பெருவெளிதான் பிரபஞ்சமாக மாறியிருக்கிறது என்ற ஒரு சிறிய வித்தியாசத்தை நாம் பார்க்க வேண்டும். ஆக இப்போது இன்றைய விஞ்ஞான பார்வைக்கு நாம் வருவோமேயானால், இன்றைய விஞ்ஞான பார்வையில் பிரபஞ்சத்தை பற்றி இன்றைய விஞ்ஞானம் பேசுகிறது. எத்தனை நட்சத்திரங்கள், அவைகள் எல்லாம் எப்படி அமைந்திருக்கின்றன, நட்சத்திரங்கள் எப்படி அளவற்ற ஆற்றலை உடையதாக இருக்கிறது, அங்கிருந்து எப்படி கிரகங்கள் தோன்றின என்பதையெல்லாம் இன்றைய விஞ்ஞானம் இந்த பிரபஞ்சத்தை பற்றி பேசுகிறது. அதற்கு பெயர் பிரபஞ்சவியல், காஸ்மாலஜி என்று சொல்லுவோம். ஆனால் பிரபஞ்சத்தை பற்றி பேசுகிற இன்றைய விஞ்ஞானம் பிரபஞ்சம் ஒன்றில் மிதக்கிறதே, அதை மிதக்க விட்டுக் கொண்டிருக்கிறதே ஒன்று, இந்த பிரபஞ்சத்தை, அந்த ஒன்றை பற்றி இன்றைய விஞ்ஞானம் பேச முடியவில்லை. அதற்கும் பிரியம்தான், ஆனா பேச முடியல. ஆக இன்றைய விஞ்ஞானம் பிரபஞ்சத்தை பற்றி பேசுவதோடு நின்று விட்டது. அதை எது தாங்கி இருக்கிறது என்பதை பற்றி இன்றைய விஞ்ஞானம் பேசாதது அதனுடைய குறை. இந்த குறை என்பதை மகரிஷியும் பார்க்கிறார். மகரிஷிக்கு முன்பாகவே மேலை நாட்டில் ஒரு மிகப்பெரிய அறிஞர், ஒரு விஞ்ஞானி, அவர் ஒரு விஞ்ஞானி தான், ஜான் வீலர் என்று சொல்லுவோம். அவர் அமெரிக்க நாட்டில் நியூ ஜெர்சியில் உள்ள பிரின்ஸ்டன் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக இருந்தவர் ஜான் வீலர். நீங்கள் குறித்து கொள்ளலாம், அப்புறமாக கூகுளில் போய் தேடலாம் அவரை பற்றிய செய்திகளை. அந்த ஜான் வீலர் விஞ்ஞானியாக இருந்தால் கூட நாம் பிரபஞ்சத்தை மட்டுமே, அதற்கு வெளியில் உள்ளதை பேசாமல் பிரபஞ்சத்தை மட்டுமே பேசிக்கொண்டிருப்பது அவ்வளவாக சரியில்லை என்று முதலில் விஞ்ஞானத்திலேயே ஒரு குரல் கொடுத்தார். அவர் கொடுத்ததற்கு காரணம் ரொம்ப சிம்பிளா ஒரு லாஜிக் சொன்னார். பிரபஞ்சத்தை பற்றி நாம் பேசுகிறோம் என்றால் அந்த பிரபஞ்சம் எங்கே அமைந்திருக்கிறது, அதுக்கு ஒரு இடம் வேணுமே. பிரபஞ்சம் இருக்கிறதுக்கு ஒரு இடம் வேணுமே. அந்த இடத்தை பற்றி பேசாமல் பிரபஞ்சத்தை பற்றி எப்படி பேசுறது என்பது ஒரு சிம்பிள் லாஜிக். அந்த பிரபஞ்சம் இருக்கிறதுக்கு ஒரு இடம் வேணுமே. அப்ப அந்த பிரபஞ்சத்துக்கும் வெளியே ஒரு இடம் இருந்தால்தானே அங்கே பிரபஞ்சம் இருக்க முடியும் என்று ஒரு குரல் கொடுத்தார். ஆனால் அந்த குரல் அவ்வளவாக எடுபடவில்லை. மேலும் அவர் அந்த பிரபஞ்சத்திற்கு அப்பால் உள்ள அந்த இடம் என்பதற்கு ஒரு நல்ல ஒரு பெயர் கொடுத்தார். பிரபஞ்சத்திற்கு உள்ளாக இருக்கிற இடத்தை விட பிரபஞ்சத்திற்கு வெளியே இருக்கிற ஒரு இடம் தான் சூப்பர் ஸ்பேஸ் என்று அதுக்கு ஒரு பெயர் கொடுத்தாரு. அந்த சூப்பர் ஸ்பேஸ் அதை கணக்கில் எடுக்காத வரை நமது விஞ்ஞானம் ஒரு குறைபாடாகத்தான் இருக்கும் என்று அவர் அன்றே சொன்னார். ஆனால் அதற்கு மேல அதை எடுத்து போக முடியவில்லை. அவர் பெயர் ஜான் வீலர் என்ற மிகப்பெரிய விஞ்ஞானி. இந்த இடத்திற்கு பிரபஞ்சத்தை பிரபஞ்சம் மட்டுமே பார்த்து அதை தாங்கி நிற்கிற
அந்த பெரு வெளியை பார்க்க தவறியது ஐன்ஸ்டைன் கூட. அதை பார்த்து இந்த பிரபஞ்சத்திற்கு வெளியே ஒரு இடம் இருக்கிறது என்று ஐன்ஸ்டைனும் அவ்வளவாக சொல்லவில்லை. ஏன் ஐன்ஸ்டைன் சொல்லவில்லை என்றால், ஐன்ஸ்டைன் நமக்கு எல்லாம் தெரியும், நியூட்டன் சொன்ன 4ஐ அவர் 2ஆக குறைத்தார். நியூட்டன், நான் இந்த பிரபஞ்ச சத்தியத்தை 4 பொருள்களின் கூட்டாக பார்க்கிறேன். வெளி, காலம், பொருண்மை மேட்டர், ஆற்றல் என்ற 4 கூட்டாக பார்க்கிறேன் என்றார் நியூட்டன். ஆனால் அதை ஐன்ஸ்டைன், பின்னால் வந்த ஐன்ஸ்டைன் அதை சுருக்கி 4 அல்ல, அதை நான் 2 கூட்டாக பார்க்கிறேன் என்று, வெளி என்ற ஒன்றும், அந்த வெளிக்குள்ளேயே காலமும் அடங்கியிருக்கு. இந்த பக்கத்துல பொருண்மை, அந்த பொருண்மைக்குள்ளேயே ஆற்றலும் அடங்கியிருக்கு. ஆகவே நான் ஒரு 2 கூட்டாக பார்க்கிறேன், ஸ்பேஸ் அண்ட் மேட்டர் என்றார் ஐன்ஸ்டைன். ஆக இப்போது இந்த மேட்டர் என்ற ஒன்றினால் ஆனதுதான் இந்த பிரபஞ்சமாக பார்க்கிறோம் என்றால், இந்த மேட்டர் இருப்பதற்கு அந்த ஸ்பேஸ் ஒன்று வேண்டுமே என்று அவர் சொல்லியிருக்கலாம், ஐன்ஸ்டைன் கூட சொல்லியிருக்கலாம். ஆனால் அவருக்கு உள்ள பிரச்சனை என்னவென்றால், ஸ்பேஸ் தான் அனைத்துக்கும் மூலம் என்று அவர் சொல்லியிருந்தால் அவரிடம் என்ன கேள்வி கேட்டிருப்பார்கள் என்றால், அப்படியானால் அந்த ஸ்பேஸ் எப்படி துகளாக மாறி பிரபஞ்சமாக மாறியது சொல்லுங்கள் என்பார்கள். அதற்கு அவரிடம் விடை இல்லை. ஆக விடையில்லாத ஒரு தத்துவத்தை வெளிப்படையாக சொல்ல ஐன்ஸ்டைன் தயங்கினார். எனவே ஐன்ஸ்டைன் 4ஐ 2ஆக குறைத்தவர் மேட்டர் அண்ட் ஸ்பேஸ் என்ற 2ஐயும் குறைத்து ஸ்பேஸ் தான் ஆதி என்று சொல்லி இருக்கலாம், ஆனால் சொல்லவில்லை அவர். ஆக இன்றைய விஞ்ஞானத்தினுடைய பார்வை எப்படி இருக்கிறது என்றால், பிரபஞ்சத்தை பற்றி இன்றைய விஞ்ஞானம் பேசுகிறது, ஆனால் அதை தாங்கி நிற்கிற ஆதார நிலையை இன்றைய விஞ்ஞானம் பேசுவது இல்லை. இதுவே இதனுடைய இன்றைய விஞ்ஞானத்தினுடைய குறைபாடு. அதை சுருக்கமாக சொன்னால், இன்றைய விஞ்ஞானம் பிரபஞ்சத்தை பார்க்கிற பார்வை என்பது நதி இல்லாத ஓடமாக பார்க்கிறது. ஓடத்தை சொல்லுகிறது, ஆனால் அதை தாங்கி நிற்கும் நதியை பற்றி அது பேச முடியவில்லை. ஆக இந்த குறைபாடை நாம் இன்றைய விஞ்ஞானத்தில் பார்க்கிறோம். சற்று நாம் மெய்ஞானத்திற்கு வருகிறோம். மெய்ஞான பார்வை. இப்போ இந்த பிரபஞ்சத்தை மெய்ஞானம் எப்படி பார்க்கிறது என்று பார்க்கும்போது, அவர்கள் மெய்ஞானிகள் ஓரளவிற்கு இந்த பிரபஞ்சத்திற்கு அப்பால் இதை தாங்கியவாறு ஒரு ஆதார நிலை இருக்கிறது என்ற நிலையில்தான் அவர்கள் ஆரம்பித்தார்கள். ஆக அந்த அடிப்படையான ஆதார நிலை, ஆதி நிலையை பற்றி முதலில் பேச ஆரம்பித்தார்கள் மெய்ஞானிகள். ஆனால் அவர்களுக்கு உள்ள சிக்கல் எங்கே வந்தது என்றால், இந்த ஆதிநிலை அதனுடைய தன்மை என்ன, அது எப்படி பிரபஞ்சமாக மாறியது என்று அவர்களால் ஒரு தர்க்க ரீதியாக சொல்ல முடியவில்லை. எனவே இந்த பிரபஞ்சத்திற்கு ஒரு ஆதியாக ஒரு ஆதி நிலை இருந்தது, இருக்கிறது என்ற அந்த கருத்து மக்களிடையே அவ்வளவாக பரவவில்லை. ஏனென்றால் மெய்ஞானிகள் அதை எடுத்து சொல்லவில்லை. எந்த மெய்ஞானத்திலும் எந்த தத்துவத்திலும் இந்த ஆதியாக இருக்கிற ஒரு நிலை, அதன் தன்மைகள் இவை, இப்படித்தான் அது பிரபஞ்சமாக மாறியது என்ற அந்த கருத்தை எந்த தத்துவத்திலும் நாம் பார்ப்பது இல்லை. ஆக அது மெய்ஞானத்தினுடைய ஒரு குறைபாடாக இருக்கிறது.
மெய்ஞானத்தினுடைய இன்னொரு குறைபாடு என்னவென்றால், அதை மெய்ஞானம் என்கிறோம். ஆனால் அதில் உள்ள இன்னொரு குறைபாடு என்னவென்றால், அது அந்த ஆதிநிலை என்று சொன்னதே, ஆதிநிலை ஒன்று இருக்கிறது, அதில் தான் இந்த பிரபஞ்சம் மிதக்கிறது என்று சொன்ன அந்த மெய்ஞானம் அந்த ஆதி நிலைக்கு ஒரு பெயரை வைத்தது. அந்த ஆதி நிலைக்கு ஒரு மகான் அல்ல, பல மகான்கள் அவரவர்கள் உணர்ந்த அவரவர்கள் பேசிய மொழியில் பெயரை வைத்தார்கள். அந்த ஆதி நிலைக்கு அந்த ஆதி நிலைக்கு ஒரு மகான் நாராயணன் என்று பெயர் வைத்தார், இன்னொரு மகான் நமச்சிவாயம் என்று பெயர் வைத்தார், இன்னொரு மகான் அல்லாஹ் என்று பெயர் வைத்தார், இன்னொரு மகான் பிதா என்று பெயர் வைத்தார், சமீபத்தில் வந்த மகான் அருட்பெரும் ஜோதி என்று பெயர் வைத்தார். ஆக மெய்ஞானம் பேசிய அந்த ஆதி நிலைக்கு பல பல பெயர்கள் வந்து சேர்ந்தன. பல பல பெயர்கள் வந்து சேர்ந்ததற்கு பிறகு யார் வைத்த பெயர் முக்கியம் என்று கருதினார்களே தவிர அது உணர்த்துகிற ஆதியை விட்டுவிட்டார்கள். இந்த பெயர் தான் சிறந்தது என்று இந்த பெயரை வைத்துக் கொண்டு மக்கள் இனம் பிரிய தொடங்கியது, குழுவாக பிரிய தொடங்கியது. ஆதியின் பெயர் நாராயணன் என்று நம்பியவர்கள் எல்லாம் ஒரு குழு, இல்லை நமச்சிவாயன்தான் இந்த ஆதி என்று நம்பியவர்கள் ஒரு குழு, இல்லை பிதாதான் என்று நம்பியவர்கள் இன்னொரு குழு என்று இந்த மெய்ஞானம் பெயரை வைத்து மனிதர்களை பிரித்து விட்டது. ஆக மெய்ஞானத்தில் நாம் பார்க்கிறது இரண்டு குறைபாடுகள். ஒன்று, ஆதிநிலைக்கு அது பெயரை வைத்து தான் வைத்த பெயர் தான் சிறப்பானது என்று வாதிக்கிறதே, அது ஒரு குறை. இன்னொன்று, எந்த பெயரை வைத்தாலும் அது எப்படி பிரபஞ்சமாக மாறியது என்ற தன்மையையும் சொல்ல முடியாதது அதனுடைய இன்னொரு குறை. ஆக இந்த மெய்ஞானத்தில் நாம் குறையை பார்க்கிறோம், விஞ்ஞானத்திலும் ஒரு குறைபாடு இருக்கிறது என்று பார்த்ததற்கு பிறகு இப்போது நாம் மகரிஷியினுடைய ஒரு மூன்றாவது பார்வைக்கு வருகிறோம். மகரிஷியுடைய மூன்றாவது பார்வை எங்கே ஆரம்பிக்கிறது என்றால், அந்த ஆதி நிலைக்கு மெய்ஞானத்தில் ஒருவர் நாராயணா என்கிறார். இப்போது கேள்வி, அந்த நாராயணன் எங்கே இருக்கிறார்? இன்னொருவர் நமச்சிவாயம் என்கிறார், அவர் எங்கே இருக்கிறார்? இன்னொருவர் அல்லாஹ் என்கிறார், இன்னொருவர் பிதா என்கிறார், அவர்களெல்லாம் எங்கே இருக்கிறார்கள் என்று மகரிஷி இப்போது கேட்பது, அவர்களுடைய நீங்கள் வைத்த பெயர்களினுடைய லொகேஷன் என்ன என்று கேட்கிறார். வாட் இஸ் அ லொகேஷன்? இப்போ நம்ம கூட சென்னையில் டி நகர்ல இருந்து பெரம்பூருக்கு ஒரு மேரேஜுக்கு போகிறோம். மேரேஜ் மண்டபம் அட்ரஸ் இருக்கு. ஆனால் அங்கே இருக்கிறவருக்கு ஒரு ஃபோன் பண்ணி நம்ம என்ன சொல்கிறோம்? ஐயா, அட்ரஸ் இருக்கு, பெரம்பூர் அட்ரஸ் இருக்கு, ஆனால் லொக்கேஷன் அனுப்புங்க தானே சொல்கிறோம். நான் அவர் இல்லை உங்ககிட்ட அட்ரஸ் இருக்குல்ல, பெரம்பூர் ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் லெஃப்டில் திரும்பினீங்கன்னா அங்கே ராமசாமி நாயக்கர்னு ஒரு ஸ்ட்ரீட் வரும். அது அந்த காலத்தில் அதுக்கு வேற பெயர் இருந்தது, இப்போ தான் ராமசாமி நாயக்கர். அதை விசாரித்து பாருங்க. அதை ரைட்டில் திரும்பி இப்படி சொல்லிக்கிட்டே இருந்தாருன்னா இவர் மறுபடியும் என்ன சொல்லுவார்? நம்ம என்ன கேட்போம்? ஐயோ அதெல்லாம் எனக்கு வேணாங்கய்யா, லொக்கேஷன் அனுப்புங்கய்யா, அப்படி தானே கேட்போம். அதைத்தான் மகரிஷி செய்கிறாரு. ஐயா, நீங்கள் நாராயணான்னு சொன்னாலும் சரி, பிதான்னு சொன்னாலும் சரி, அல்லான்னு சொன்னாலும் சரி, நமச்சிவாயம்னு சொன்னாலும் சரி, லொக்கேஷன் அனுப்புங்கய்யான்னு கேட்குறாரு. வாட் இஸ் அ லொக்கேஷன்? அதை அனுப்புனா போதும், எனக்கு பெயர் வேணாங்கிறாரு மகரிஷி. இப்போ மகரிஷி செய்தது பெயர்களை தாண்டி அதுக்கு ஒரு லொகேஷன் கொடுத்தாரு பாருங்க, அதுதான் அபாரமான ஒரு செயல்.
துணிச்சலான ஒரு செயல். அதுதான் என்ன லொகேஷன், மகரிஷி கொடுத்த லொகேஷன். நீங்க அல்லான்னு சொன்னாலும் சரி, பிதான்னு சொன்னாலும் சரி, நமச்சிவாயம் சொன்னாலும் சரி, நாராயணா என்று சொன்னாலும் சரி, எல்லாத்துக்கும் ஒரே லொகேஷன் தான். அந்த லொகேஷன் தான் பெருவெளி. பெருவெளி தான் லொகேஷன். அதுதான் ஆதி. இன்னும் ஒரு படி மேல போய் அதுதான் தெய்வம் என்றும் சொன்னார். ஆக பெயர்களை மட்டுமே கொடுத்து கொண்டிருந்த காலகட்டத்தில் அந்த பெயர்களுக்கு ஒரு லொகேஷன் கொடுத்தாரே, அதுதான் மகரிஷியினுடைய முதல் ஒரு சிறப்பான பார்வை. ஆக இப்போ நமக்கு தெய்வம்னா இப்போ பெயருக்கு பின்னால போக வேண்டிய அவசியமே இல்லை. லொகேஷன் தெரிஞ்சு போச்சு. ஆக இப்போ எது லொகேஷன்? என்னை சுற்றி இருக்கிற, எனக்குள்ளாக இருக்கிற இந்த பெருவெளி இருக்கிறத ஸ்பேஸ், இதுதான் தெய்வத்தோட லொகேஷன். ஆக பெயர்களுக்கு ஒரு முக்கியத்துவம் இருந்த காலத்தில் அந்த பெயர்களுக்கான முக்கியத்துவத்தை எடுத்துட்டு இறைவனுக்கான தெய்வத்திற்கான ஒரு முக்கியத்துவம் அது எங்கே இருக்கிறது என்று ஒரு லொகேஷனை கொடுத்த போது ஒரு புதிய பார்வை ஆரம்பித்தது. ஆக நாம் இப்போது சொல்லுவது, இந்த நமக்குள்ளும் புறமும் எல்லையற்றதாக இருக்கிறதே இந்த பெருவெளி, இந்த பெருவெளியில் தான் இந்த பிரபஞ்சம் மிதக்கிறது. ஆக இந்த பிரபஞ்சத்திற்கு வெளியிலேயும் நாம் பேச ஆரம்பித்து விட்டோம். ஆக நாம் மகரிஷியினுடைய பார்வையில் நாம் விஞ்ஞானத்திற்கு கூறுவது, நீங்கள் இதுவரை நீங்கள் விவரித்த இந்த பிரபஞ்சம் பெருவெளியில் மிதக்கிறது என்று நாம் விஞ்ஞானிகளுக்கு சொல்லுகிறோம். இப்போ உடனே விஞ்ஞானிகள் கேட்பாங்க, அப்படி அந்த பெருவெளியில் மிதக்கிறது என்றால் அந்த பெருவெளிதான் பிரபஞ்சம் ஆனது என்றால் அந்த பெருவெளி எப்படி பிரபஞ்சமாக மாறியது? அதை சொல்லிட்டா போதும், கொஞ்சம் விஞ்ஞானத்துல நம்ப ஆரம்பிச்சிருவாங்க. ஆகவேதான் பெருவெளியை பற்றி பேச ஆரம்பித்ததற்கு பிறகு மகரிஷி அவர்கள் அந்த பெருவெளி எப்படி துகளாக மாறியது, அந்த துகள்கள் சேர்ந்து எப்படி நட்சத்திரங்களாக கிரகங்களாக மாறின என்று சொல்லிவிட்டால் பூர்த்தி அடைந்து விடுகிறது. அப்போது அனைவரும் இதை ஏற்க தயாராகி விடுவார்கள், இதை மறுப்பதற்கு இல்லை என்ற ஒரு நோக்கில்தான் மகரிஷி அந்த எப்படி, இது எதுவாக எப்படி மாறியது என்ற கருத்தை சொல்ல வேண்டும் என்றுதான் தனது வாழ்நாளை அர்ப்பணித்தார். ஏன்னா இப்ப அவருக்கு ஒரு கடமை ஆயிடுச்சு. பெருவெளிதான் ஆதாரம் சொல்றீங்க, அந்த பெருவெளியினுடைய எழுச்சி தான் பிரபஞ்சம்னு சொல்றீங்க, ஆக எப்படி எழுச்சி பெற்றது அதை மட்டும் சொல்லுங்க போதும் என்றால் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்ற நிலைக்கு வரும்போதுதான் மகரிஷி அந்த பயிற்சி, அந்த சிந்தனையை ஆரம்பிக்கிறார்கள். அந்த சிந்தனையை ஆரம்பித்து அதில் ஓரளவுக்கு வெற்றியும் கண்டார். ஆனால் அந்த சிந்தனையை ஆரம்பித்து ஒரு 70-75 என்ற வருடங்களில் ஆரம்பித்து ஒரு 20 ஆண்டு காலம் சிந்தனை செய்து சுமார் 1995 அதை பூர்த்தி செய்கிறார். இந்த பெருவெளி இதுதான் இறைவெளி, இது எப்படி துகளாக மாறியது என்பது, அந்த கணக்கு எப்படி என்பதை அன்றைக்குத்தான் அவர் பூர்த்தி செய்கிறார். ஆக இது ஒரு மகரிஷியினுடைய 20 ஆண்டு கால சிந்தனையினுடைய ஒரு விளைவு.
எனவே மகரிஷி அவர்களுடைய அந்த சொல்லுக்கு பின்னாக பிஹைண்ட் ஹிஸ் கான்செப்ட்ஸ் என்று சொல்லுவார்களே, ஒரு 20 ஆண்டு கால சிந்தனை இருக்கிறது. ஆகவே இதை கேட்டவுடன் இதை அப்படியே ஏற்றுக்கொள்வதற்கு நம்முடைய மனமும் இடம் கொடுக்காது. எனக்கு முன்னாடி இருக்கிற இந்த பெருவெளியா தெய்வம், இதுவா கடவுள் என்றுதான் கேள்வியை கேட்டுக்கொண்டே இருப்போமே தவிர, நாம் இதுவரை கடவுள் என்றாலும் தெய்வம் என்றாலும் எங்கெங்கேயோ போய் வணங்கி கொண்டிருந்தோமே, அதுதான் நமக்கு முன்னாடி வந்து நிற்கும். இந்த உண்மை நமக்கு கொஞ்சம் பின்னாடி தான் நிற்கும். ஆனாலும் இந்த உண்மைதான் சொல்லப்போனால் உண்மையான ஒரு உண்மை. இந்த பெரு வெளி, எங்கும் இருக்கிற இந்த பெரு வெளியே ஆதி என்பதை மகரிஷி அவர்கள் நிரூபிக்கவே இது எப்படி இந்த பிரபஞ்சமாக மாறியது என்ற கதைக்கு வருகிறார். அதற்கு இப்போது எப்படி அதை ஆரம்பிக்கிறார் என்று நாம் பார்ப்போம். ஆக விஞ்ஞானத்திற்குள் இப்போது பெருவெளி என்ற ஒரு அம்சத்தை கொண்டு வந்து விட்டார் மகரிஷி. அதற்கு முன்பாக விஞ்ஞானத்தில் பெருவெளி, இந்த பிரபஞ்சத்திற்கும் அப்பால் உள்ள வெளியை பற்றி அவர்கள் பேசவில்லை. ஆனால் முதலாக மகரிஷி பெருவெளியை விஞ்ஞானத்திற்குள் கொண்டு வந்துவிட்டார். அப்ப இந்த பெருவெளி எப்படி பிரபஞ்சமாக மாறியது என்று பார்க்கும்போது, இந்த பெருவெளி என்பதற்கு ஒரு 2 குணத்தை கொடுத்தார். சாதாரணமா நம்ம கூட கடவுளுக்கு கூட பல குணங்களை கொடுத்துருப்போம். கடவுளுக்கு அது இதை கேட்கும், அதை கேட்கும், வெள்ளிக்கிழமைன்னா அதுக்கு இந்த பூ பிடிக்கும், புதன்கிழமைன்னா வேற பூ பிடிக்கும், அப்படிலாம் நம்மளுக்கு குணத்தை கொடுத்துருப்போம். நம்ம சொன்னதை செய்யலைன்னா கண்ணை குத்தும், அப்படிலாம் நம்மளும் குணத்தை கொடுத்துருப்போம். ஆனால் மகரிஷி அந்த மாதிரி குணத்தெல்லாம் கொடுக்கல. ஒரு 2 மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸா கொடுக்குறாரு. பெருவெளி என்பதற்கு ஒரு 2 மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டியை கொடுக்குறார். ஒன்று, பெருவெளி என்பது தன்னைத்தானே இறுக்கிக் கொள்ளக்கூடியது. அதான் அதனுடைய முதல் ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம ஒரு எங்கிருந்தும் படித்து எடுத்து சொல்லவும் முடியாது. ஏன்னா எந்த தத்துவத்திலும் பெருவெளியை பற்றி பேசல. எங்கேயும் இந்த மாதிரி ஒரு குணம் அதுக்கு இருக்குன்னு யாரும் சொல்லலை. யாரும் சொல்லாத ஒன்றை, எந்த தத்துவமும் பேசாத ஒன்றை இவர் முதலாக பேச ஆரம்பிக்கிறார். இறைவெளியாகிய பெருவெளி என்பதற்கு தன்னைத்தானே இறுக்கிக் கொள்கிற குணம் உண்டு. இது அவர் கொடுக்கிற முதல் குணம். இப்ப தன்னைத்தானே இறுக்கிக் கொள்கிற குணம் வேறு யாரோ சொல்லி அல்ல. நீ கோபப்படு, நீ இறுக்கிக்கோ அப்படின்னு வேறு யாரும் கட்டளை போடல இருக்கு. ஆனா வேறு கட்டளை போடுறதுக்கு அங்க யாரும் இல்லவும் இல்லை. ஆக தன்னைத்தானே இறுக்கிக் கொள்வது என்பது அதனுடைய சுயமான ஒரு செயல். யாரும் சொல்லி அதை செய்யல, அது சுயமான ஒரு செயல். அப்ப சுயமான ஒரு செயலை நான் செய்கிறேன் என்றால் வேற யாரும் கட்டளையிட்டு என்னை சொல்லல, சுயமாக நான் செய்கிறேன் என்றால் அந்த சுயத்துக்கு முன்பாக இதை நான் செய்ய வேண்டும் என்ற ஒரு அறிவு இருக்க வேண்டுமே. அந்த அறிவு இல்லாது நான் சுயமாக செயல்பட முடியாது. எப்போ அதை சுயமாக செயல்படக்கூடிய தன்னைத்தானே இறுக்கிக் கொள்கிறது. ஆக சுயமாக இறுக்கிக் கொள்கிற அந்த சுயம் செயல் என்று வந்ததோ அதற்கு அறிவு இருந்தால் தான் அது சுயமாக செயல்பட முடியும். ஆகவே மகரிஷி அடுத்த கட்டமாக இந்த பெருவெளி என்பதற்கு பேர் அறிவு உண்டு என்ற ஒரு நிலைக்கு வருகிறார். அந்த பேர் அறிவு இல்லை என்றால்
அது சுயமாக சிந்தித்து தன்னைத்தானே இருக்கிக் கொள்ள முடியாது. ஸோ இட் இஸ் செல்ஃப் ஆக்டிங். ஒரு சாதாரண மெஷின் செல்ஃப் ஆக்டிங்கா இருக்க முடியாது. ஒரு ஃபேன் அதை கரண்ட் அனுப்பி அதை தூண்டுனா தான் சுத்த ஆரம்பிக்கும், அதுவா சுத்த ஆரம்பிக்காது. ஒரு டிவி அதுவா பாட ஆரம்பிக்காது, அதுக்கு ஒரு கரண்ட் கொடுக்கணும், இன்னொரு அலை வரணும். இவ்வளவு தூண்டுதல் இருந்தால் தான் அந்த பெட்டி செயல்படும். அந்த பெட்டி தானாக பாட ஆரம்பிக்காது. தானாக ஒன்று பாட ஆரம்பிச்சது, தானாக ஒன்று செயல்பட ஆரம்பித்தால் அதற்கு அறிவு உண்டுன்னு அர்த்தம். ஆகவே தன்னைத்தானே இருக்கிக் கொண்டது என்று சொல்லும் போதே அதற்கு தன்னைத்தானே இருக்கிக் கொள்கிற அறிவு உண்டு என்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு நாம் வருகிறோம். எனவே பெருவெளி என்பதற்கு அறிவுமயமானது, அறிவு உண்டு. அப்படி தன்னைத்தானே இருக்கிக் கொண்டு அந்த இறுக்கத்தினால் அதனுடைய நுண்பகுதி சுழல ஆரம்பித்து, அந்த நுண்பகுதி சுழற்சி அடைந்ததே, அந்த சுழற்சி அடைந்த நுண்பகுதி தான் துகளாக மாறியது. ஆக துகளாக மாறியதற்கு பிறகு அதே சுத்த வெளியில், அதே பெருவெளியில் அது ஓடவும் ஆரம்பித்தது. அப்ப அந்த ஓடுறதுக்கு ஒரு எனர்ஜி வேணுமே, ஒரு ஆற்றல் வேணுமே, அந்த ஆற்றலும் உள்ளிருந்து தானே வரும். எனவே மகரிஷி பெருவெளி என்பதற்கு, பெருவெளி என்பது அறிவுமயமானது, ஆற்றல் மயமானது என்ற நிலைப்பாட்டிற்கு வருகிறார். ஆக நாம் இன்று விஞ்ஞானத்திற்கு கூறுவது, நீங்கள் பார்க்கிற பிரபஞ்சம், உங்களுடைய பார்வை பிரபஞ்சத்தோடு நின்று விட்டது, அது சரியல்ல. பிரபஞ்சம் என்பது நதி இல்லாத ஓடம் அல்ல. அந்த ஓடத்திற்கு அடித்தளமாக ஒரு நதி இருக்கிறது. ஆக அந்த பிரபஞ்சத்திற்கு அடித்தளமாக இருக்கிற அந்த நதி இருக்கிறதே, அதுதான் இந்த பெருவெளி. இந்த பெருவெளி என்பதற்கு சில குணங்கள் உண்டு. அதற்கு பேர் அறிவு உண்டு, அதற்கு பேர் ஆற்றல் உண்டு. தனது பேரறிவாலும் பேர் ஆற்றலாலும் அது தன்னைத்தானே இருக்கிக் கொண்டு அதனுடைய சிறிய துகள், அதனுடைய சிறிய பகுதி சுழற்சி அடைய ஆரம்பித்த போது அந்த சுழற்சி அடைந்த பகுதியை நாம் துகள் என்கிறோம், பார்ட்டிக்கிள் என்கிறோம். ஆக முதலாக தோன்றிய துகளை நாம் இறை துகள் என்று சொல்லுகிறோம். ஆக இனி இனி எல்லாம் கூட்டு போறதுதான். இனி டிராவல் இஸ் வெரி ஈஸி. இது வரைக்கும் தான் கஷ்டம். ஒரு அகண்டாகாரமாக இருக்கிற இந்த பெருவெளி எப்படி சின்னஞ்சிறிய துகளாக மாறியது, அந்த எப்படிங்கிறத ரொம்ப சிரமமான காரியம். அதை மகரிஷி 20 வருஷமாக சிந்தித்து நமக்கு சொல்றார். ஆக அந்த இறைத்துகள் ஆங்காங்கே தோன்றியதற்கு பிறகு, லட்சோப லட்சம் இறைத்துகள்கள் தோன்றியதற்கு பிறகு இந்த இறைத்துகள்களை எல்லாம் ஒன்று சேர்க்க வேண்டுமே, அப்போதுதானே அமைப்பு உருவாகும் என்று அந்த பேரறிவு நினைத்து அந்த இறைத்துகள்களை எல்லாம் ஒன்று சேர்க்கிற சரௌண்டிங் பிரஷர், எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கிற சூழ்ந்த அழுத்தம், அனைத்தையும் சூழ்ந்து அழுத்தி 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 அதை ஒரு தொகுப்பாக, ஒரு லட்சோப லட்சம் இறை துகள்களை ஒரு தொகுப்பாக மாற்றுகிறது. அந்த ஒரு தொகுப்பு இருக்கிறதே, லட்சோப லட்சம் இறைத்துகள் சேர்ந்து உருவான ஒரு தொகுப்பு இருக்கிறதே, அந்த தொகுப்புக்கு பெயர்தான் விண். இப்போது விண்ணாக அது மாறிவிட்டது. இப்படியாக கோடிக்கணக்கான விண் துகள்கள் உருவாகிவிட்டன. இனி எல்லாமே ஈஸி தான். அந்த இறைத்துகள்கள் சேர்ந்து விண், விண் துகள்கள் சேர்ந்து பஞ்சபூதம், பஞ்சபூதங்கள் சேர்ந்து சேர்ந்து பருப்பொருள், பருப்பொருள் சேர்ந்து நட்சத்திரங்கள், நட்சத்திரங்களுடைய சுழற்சியினால் உருவான தெரித்து வீசி எறியப்பட்ட கிரகங்கள் என்று அடுக்கடுக்கா போய்கிட்டே இருக்கலாம்.
ஆக இன்றைக்கு நாம் விஞ்ஞானிகளுக்கு சொல்வது, விஞ்ஞானத்தில் இந்த பிரபஞ்சத்தை தாங்கி இருக்கிற பெருவெளியையும் நாம் கணக்கில் எடுக்க வேண்டும். எனவே நாம் விஞ்ஞானிகளுக்கு இன்று சொல்வது, நமது விஞ்ஞானம் ஆரம்பிப்பது, இன்றைய விஞ்ஞானம் எங்கே ஆரம்பிக்கிறது என்றால், இன்றைய விஞ்ஞானம் ஆரம்பிக்கிற இடம் விண்துகள், அங்கிருந்து ஆரம்பிக்கிறாங்க இன்றைய விஞ்ஞானம். ஆனால் இப்போது நாம் சொல்வது, விஞ்ஞானத்தை ஆரம்பிக்க வேண்டிய இடம் விண்துகள் அல்ல, அதற்கும் அடிப்படையான பெருவெளி. ஆக நாம் ஒரு புதிய விஞ்ஞானத்தை படைக்க வேண்டி இருக்கிறது. அந்த புதிய விஞ்ஞானத்தினுடைய ஆரம்பம் பெருவெளி, அங்கிருந்து ஆரம்பிக்கும். அந்த பெருவெளியில் ஆரம்பித்து இறைத்துகளுக்கு வந்து, இறைத்துகள்கள் சேர்ந்ததோர் தொகுப்பாக விண்ணுக்கு வந்து, அங்கிருந்து பஞ்சபூதங்களுக்கு வந்து, நட்சத்திரங்களுக்கு வந்து, பிறகு கிரகங்களுக்கு வந்து, அப்படிப்பட்ட கிரகங்களின் ஒன்றுதான் நமது பூமி. இந்த பூமியிலிருந்து உருவான மற்ற எல்லாம் தாவரங்கள், இனங்கள், உயிரினங்கள் என்று வந்து நாம் இந்த பிரபஞ்சத்தினுடைய ஒரு அங்கமாக, எந்த பெருவெளி தன்னைத்தானே இறுக்கிக் கொண்டு மீண்டும் சூழ்ந்தழுத்தி அமைப்புகளை உருவாக்கினதோ அந்த பெருவெளியினுடைய ஒரு எழுச்சி பெற்ற நிலைதான் நான் என்ற ஒரு நிலைப்பாடு விஞ்ஞானத்தில் வர வேண்டும். அதுதான் முழுமையான விஞ்ஞானம். அப்படிப்பட்ட விஞ்ஞானத்தை உருவாக்குகிற முயற்சியில் தான் மகரிஷி அவர்கள் பாடுபட்டார்கள். அவர்கள் பாடுபட்டது சாதாரணமாக ஒரு இனத்திற்கோ ஒரு நாட்டிற்கோ அல்ல, உலகம் முழுமைக்குமான ஒரு மிகப்பெரிய ஒரு பொதுவான விஞ்ஞானத்தை நாம் உருவாக்க வேண்டும் என்று பாடுபட்டார். அந்த விஞ்ஞானத்தில், அந்த புதிய விஞ்ஞானத்தில் அதனுடைய ஆரம்பம் பெருவெளி. மற்றவை எல்லாமே அந்த பெருவெளியினுடைய எழுச்சி பெற்ற நிலைகளாக பார்க்க வேண்டும். ஆக இப்போது நாம் மகரிஷியுடைய பாதையில் நின்று ஒரு புதிய விஞ்ஞானத்தை நாம் உருவாக்குகிற முயற்சியில் நாம் இப்போது செயல்பட்டு வருகிறோம். ஒரு 4 வருடங்களுக்கு முன்பாக ஒரு புத்தகம் எழுதினோம். அதில் பிசிக்ஸ் ரீடிஃபைன்ட் என்ற தலைப்பிட்டு ஒரு புத்தகத்தை எழுதினோம். இயற்பியல், ஒரு புதுப்பிக்கப்பட்ட ஒரு இயற்பியல், ஒரு புதிய இயற்பியல், பிசிக்ஸ் ரீடிஃபைன்ட் என்று எழுதினோம். அந்த இயற்பியலில், புதுப்பிக்கப்பட்ட இயற்பியலில், அந்த இயற்பியலின் ஆரம்பம் ஸ்பேஸ், பெருவெளி. அந்த பெருவெளியில் ஆரம்பித்து படிப்படியாக உயர்ந்து இந்த பிரபஞ்சம் வருகிறது. ஆக அப்படிப்பட்ட விஞ்ஞானத்தை நாம் இளைஞர்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் போது அவர்கள் உணர்வார்கள், நாம் அனைவரது பிறப்புக்கும் மூலமாக இருப்பது நான் பார்க்கிற இந்த பெருவெளி. அது அல்லாவாக அதை சொன்னாலும் சரி, பிரம்மமாக அதை சொன்னாலும் சரி, அது நாராயணனாக நீங்கள் என்ன பெயர் வைத்தாலும் சரி, பெருவெளிதான் பிரபஞ்சமாக மாறியது என்ற ஒரு கருத்திற்கு வரும்போதுதான் நாம் நம்மிடையே ஒரு ஒற்றுமையையும் நாம் எதிர்பார்க்க முடியும். ஆக நாம் ஒரு புதிய விஞ்ஞானத்தை கையில் எடுத்திருக்கிறோம். இந்த புதிய விஞ்ஞானத்தில் பலவிதமான சிக்கல்கள் தீருகின்றன. இதை ஒவ்வொன்றாக இந்த சிக்கல்களை தீர்த்து இந்த புதிய விஞ்ஞானத்தை நாம் இந்த உலகிற்கு தருகிற முயற்சியில் இறங்கி இருக்கிறோம். இப்போது நாம் ஒரு உதாரணத்தை பார்க்கிறோம். நாம் சொல்லுகிற, மகரிஷி கொடுத்திருக்கிற இந்த புதிய விஞ்ஞானம்
எங்கே ஆரம்பிக்கிறது? பெருவெளியில் ஆரம்பிக்கிற இந்த புதிய விஞ்ஞானம். இதுவரை விஞ்ஞானம் சாராத செய்தியை புதிதாக ஏதாவது தருகிறதா என்பதை நாம் பார்க்க வேண்டும். நாம் இப்போது ஒரே ஒரு உதாரணத்திற்கு நாம் வருகிறோம். எப்படி இன்றைய விஞ்ஞானம் சிக்கலில் இருக்கிற இடத்தில் இந்த புதிய விஞ்ஞானம் எப்படி அந்த சிக்கலை தீர்க்கிறது என்ற ஒரு உதாரணத்திற்கு மட்டும் இன்று நாம் வருகிறோம். அன்பர்களே, 1928 அல்லது 29 அன்றைய காலகட்டத்தில் ஐன்ஸ்டைன் இருக்கிறார். விஞ்ஞானம் வேகமாக வளர்ந்து கொண்டு வருகிறது. அப்போது அமெரிக்க நாட்டில் ஹபிள் என்ற ஒரு அஸ்ட்ரானமர் ஒரு கட்டுரையை பிரசுரிக்கிறார். 1929 ஹபிள் என்ற ஒரு ஆஸ்ட்ரானமர் ஒரு கட்டுரை எழுதுகிறார். அந்த கட்டுரையில் நாம் வசிக்கிற நமது பிரபஞ்சம் விரிவடைந்து கொண்டே செல்கிறது என்று ஒரு நிலைப்பாட்டை தெரிவிக்கிறார். இதை நான் கண்கூடாக எனது டெலஸ்கோப் மூலமாக நான் பார்த்து சொல்லுகிறேன். ஒரு கேலக்சி அல்லது ஒரு ஸ்டார் இன்னொரு ஸ்டார் என்று எடுத்துக்கொண்டோமே ஆனால் இந்த இரண்டு நட்சத்திரங்களுக்கும் இடையே உள்ள தூரம் அதிகரித்து கொண்டே செல்கிறது. ஒரு நட்சத்திரத்திற்கும் இன்னொரு நட்சத்திரம், இந்த இரண்டுக்கும் இடையே உள்ள தூரம் இது அதிகமாகிக் கொண்டே செல்கிறது. ஆகவே நமது பிரபஞ்சம் விரிகிறது என்று ஒரு கட்டுரையை எழுதினார். இது விஞ்ஞான உலகில் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை உருவாக்கியது. மிகப்பெரிய அதிர்ச்சி இந்த ஒரு சின்ன கட்டுரை உருவாக்கியது. இந்த கட்டுரையை ஐன்ஸ்டைன் படிக்கிறார். இந்த கட்டுரையை அவருக்கும் ஒரு அதிர்ச்சி தான். ஆனால் அவர் என்ன சொல்லுகிறார்? அப்படி இருக்க முடியாது. நீங்கள் பார்த்தது, உங்களுடைய டெலஸ்கோப்பில் நீங்கள் பார்த்தது அவ்வளவாக சரியில்லை, தவறாக பார்த்து விட்டீர்கள், அப்படி நடக்க முடியாது என்கிறார் ஐன்ஸ்டைன். ஏனென்றால் அன்றைய விஞ்ஞானத்தின்படி ஒரு நட்சத்திரம் இன்னொரு நட்சத்திரத்தை ஒன்றை ஒன்று அட்ராக்ஷன் இழுக்கவே செய்யும். ஒன்றை ஒன்று அட்ராக்ஷன் ஆவதால் அதனுடைய தூரம் குறையவே செய்யும். அப்படி குறைந்து போவதுதான் நியதி. அதை விட்டுவிட்டு நீங்கள் தூரம் அதிகமாகிறது என்றால் அந்த நட்சத்திரங்களை தள்ளுவது யார்? ஒன்றிலிருந்து ஒன்றை விலகி தள்ளுவது எந்த விசை? அப்படிப்பட்ட விசை இல்லையே. நமக்கு இருக்கிற விசையெல்லாம் அட்ராக்ஷன் தானே. ஒரு நட்சத்திரம் இன்னொரு நட்சத்திரத்தை தன்னை நோக்கி இழுக்கவே தானே செய்யும். அப்படி என்றால் தூரம் எப்படி அதிகமாகும்? ஆகவே நீங்கள் சொல்லுவது சரியல்ல என்கிறார் ஐன்ஸ்டைன். அதற்கு ஹபிள் என்பவர், இந்த மாதிரியாக நான் பல வருடங்களாக டெலஸ்கோப்பில் பார்த்துதான் இந்த கட்டுரையை எழுதியிருக்கிறேன், வேண்டுமென்றால் நீங்களே வந்து நேராக பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்ல, ஐன்ஸ்டைன் அமெரிக்காவில் உள்ள அந்த இடத்திற்கு, ஹபிளுடைய டெலஸ்கோப் இருக்கும் அந்த இடத்திற்கு போகிறார். அந்த இடத்திற்கு போய் டெலஸ்கோப்பை தொட்டு அந்த டெலஸ்கோப்புக்கு உள்ளாக பார்க்கிறார் ஐன்ஸ்டைன். ஒரு நட்சத்திரம், நாம் வாழ்கிற பூமி, அந்த நட்சத்திரம் நம்மை விட்டு ஓடிக்கொண்டே இருக்கிறது. The stars are moving away from us. இதை கண்கூடாக பார்த்த ஐன்ஸ்டைன் அவர்கள், நம்மை விட்டு இந்த நட்சத்திரங்கள்
விலகி ஓடிக்கொண்டே இருக்கின்றன. ஆக இந்த யூனிவர்ஸ் இஸ் எக்ஸ்பேண்டிங் என்ற ஒரு நிலைப்பாட்டை மாற்றுவதற்கு இல்லை, நாம் கண்கூடாக பார்க்கிறோம் என்று பார்த்ததற்கு பிறகு ஐன்ஸ்டைன் சொன்னார், நான் சொன்ன கருத்து தவறானது என்று அதை ஏற்றுக்கொண்டார். ஆக 1929 30 என்று வைத்துக் கொள்ளுங்களேன், இந்த பிரபஞ்சம் விரிவடைகிறது என்று சொன்னதே மிகப்பெரிய ஆச்சரியம். ஏன்? நியூட்டனுடைய அட்ராக்ஷன் தியரி படி இந்த பிரபஞ்சம் சுருங்கத்தானே வேணும், எப்படி விரிவடைகிறது என்று அன்றிலிருந்து ஒரு கேள்வி இருந்து கொண்டே இருக்கிறது. இதற்கு போதாதென்று 1998 ஒரு 3 அஸ்ட்ரானமிக்கல் குரூப், தனித்தனியாக ஒரு 3 குரூப் அஸ்ட்ரானமியில், அவங்கெல்லாம் டெலஸ்கோப் வச்சு சோதனை செஞ்சு ஒரு கருத்தை வெளியிட்டார்கள். இந்த பிரபஞ்சம் விரிகிறது மட்டுமல்ல, அனுதினமும் அதனுடைய வேகம் அதிகரிக்கிறதுன்றாங்க. ஒவ்வொரு நாளும் ஸ்பீட் ஜாஸ்தி ஆகுது. இது இன்னொரு அதிர்ச்சி. 1998 விஞ்ஞானத்திற்கு வந்த இன்னொரு சோதனை இது. ஆக இன்றைய விஞ்ஞானம் இந்த பிரபஞ்சம் எப்படித்தான் விரிகிறது, ஏன் விரிகிறது, இந்த வேகம் ஏன் அதிகரிக்கிறது என்று தெரியாமல் இன்றைய விஞ்ஞானம் தத்தளிக்கிற வேளையில் மகரிஷியினுடைய விஞ்ஞானம் விடையாக வருகிறது. அதுதான் மகரிஷியினுடைய விஞ்ஞானத்தினுடைய மிகப்பெரிய சிறப்பு. இந்த விடைக்கு பிறகுதான் மகரிஷியினுடைய தத்துவத்திலும் விஞ்ஞானத்திலும் அதிக நம்பிக்கை உருவாக ஆரம்பித்து விட்டது. இப்போது மகரிஷி சொல்லுகிறார், இந்த பிரபஞ்சம் ஏன் விரிவடைகிறது என்று மகரிஷி சொல்லுகிற காரணம். இப்ப இந்த காரணத்தை தான் நாம் இப்போது உலகிற்கு கொடுத்து கொண்டிருக்கிறோம். எப்படி உருவாகிறது? மகரிஷி சொல்லுகிற கருத்து எப்படி இந்த பிரபஞ்சம் உருவாகிறது என்று மகரிஷி சொல்லுகிறார். எப்படி? இந்த பெருவெளியிலிருந்து இறைத்துகள் தொகுப்பாக விண், இந்த விண் அனுதினமும் தோன்றிக்கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு நாளைக்கும் விண்துகள் வந்துகிட்டே தானே இருக்கு. ஆக புது புது விண்துகள்கள் மேலே வரும்போது அது இருக்கிறதுக்கு இடம் வேணும் இல்லையா? அது இருக்கிறதுக்கு இடம் வேணும். அதே சமயத்துல இந்த புது விண்துகள் வரும்போது ஒவ்வொரு விண்ணும் சுழலுது. அப்போ ஒவ்வொரு விண்ணும் அலையை உருவாக்குது. அந்த அலை விரிவாக போகுது, எல்லாத்துலேயும் மோதுது. ஆக அந்த விரிவலைகள் எல்லார் மேலேயும் மோதுறதுனால இந்த பிரபஞ்சம் விரியத்தானே வேணும் என்று மிக எளிமையாக ஏன் இந்த பிரபஞ்சம் விரிகிறது என்று விளக்கத்தை தருகிறார் மகரிஷி அவர்கள். ஆனால் இந்த விளக்கத்திற்கு நாம் எங்கே ஆரம்பிக்க வேண்டும்? இறைவெளியாகிய பெருவெளியில் ஆரம்பிச்சாதான் இந்த விளக்கத்திற்கு வர முடியும். இப்போது நாம் சொல்லுவது, இந்த விஞ்ஞானிகளுக்கு இந்த பிரபஞ்சம் விரிவது ஒன்றும் ஆச்சரியம் அல்ல. அதை நாம் மிக எளிதாக நாம் புரிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் மகரிஷியினுடைய விஞ்ஞானம் பெருவெளி ஆரம்பிக்கிறது. இந்த பெருவெளியில் இருந்து அனுதினமும் விண்கள் தோன்றி இந்த பிரபஞ்சத்துக்குள்ளே வருகின்றன. அப்படி வருகிற அந்த விண்துகள்கள் ஒவ்வொன்றும் சுழற்சி அடைகின்றன. அந்த சுழற்சியினால் விரிவலைகள் உருவாகின்றன. இந்த விரிவலைகள் தான் இந்த பிரபஞ்சத்தை தள்ளிக்கொண்டே இருக்கிறது. ஆக இந்த பிரபஞ்சம் விரிவதற்கு காரணம் இந்த விண்துகள்களுடைய விரிவலைகள் தான் என்று மிக எளிதாக ஒரு விளக்கத்தை மகரிஷியினுடைய இந்த விஞ்ஞானம் தருகிறது. இதை வைத்துத்தான் மகரிஷியினுடைய விஞ்ஞானம் எப்படி இந்த எக்ஸ்பான்ஷன், யூனிவர்சல் எக்ஸ்பான்ஷனை எப்படி விளக்குகிறது என்பதை வைத்துத்தான் 2019 ஒரு கட்டுரையை சமர்ப்பித்தோம். இந்தியன் ஜேர்னல் ஆஃப் பிசிக்ஸ் என்ற ஒரு பத்திரிகைக்கு, விஞ்ஞான பத்திரிகைக்கு அந்த கட்டுரையை கொடுத்திருந்தோம். அந்த பத்திரிகையும் நமது கட்டுரையை பிரசுரித்தது.
ஆக இந்த பெருவெளி இல்லாது, பெருவெளியினுடைய அந்த விண்துகள்கள் வராது இந்த இன்றைய விஞ்ஞானம் இந்த எக்ஸ்பான்ஷன் என்கிற இந்த பிரபஞ்சம் ஏன் விரிகிறது என்பதை அது தெளிவுபடுத்தவே முடியாது. இன்றைய விஞ்ஞானம் அந்த இடத்துல ஃபெயில் ஆகுது. அங்கேதான் மகரிஷி விஞ்ஞானம் கூறுவது அங்கே எளிதாக வருகிறது. விண்துகள்கள் தோன்றுகின்றன. ஒவ்வொரு விண்ணும் தோன்றும் போது அது விரிவலை அனுப்புகிறது. அந்த புதிய விரிவலைகள் மோதி 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 இந்த பிரபஞ்சம் விரிகிறது என்ற ஒரு விளக்கத்திற்கு நாம் சாதாரணமாக வருகிறோம். ஆக அன்பர்களே, மகரிஷியினுடைய விஞ்ஞானம் பெருவெளியில் ஆரம்பிக்கிறது. ஆக நாம் இன்றைய விஞ்ஞானத்தை சற்று மாற்றி அமைக்க வேண்டிய பொறுப்பு நம்மிடையே இருக்கிறது. இந்த மாற்றுகிற இந்த தன்மையை ஆரம்பித்து வைத்தவர் வேதாத்திரி மகரிஷி. அவர் அந்த ஆரம்பித்து வைத்து அவர் பாடிய பாடல் தான் பிரம்மஞான பாடல். இறைவெளியே தன் இருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல். அதற்கு 2 குணங்கள் உண்டு. தன்னைத்தானே அழுத்திக் கொள்வது, பிறகு சூழ்ந்தழுத்துவது. இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண் விண்ணாம். அங்கே விண் சுழல ஆரம்பித்து விடுகிறது. ஆக அகண்டாகாரமாக இருக்கிற இந்த பெருவெளி சிறிய துகளாகவும் மாறுகிறது. அந்த சிறிய துகள் வேறு ஒன்றும் இல்லை, இதே வெளியினுடைய ஒரு நுண் பகுதி. ஆக தெய்வம் என்பது அகண்டாகாரமாக இருக்கிற அதே தெய்வம்தான் அந்த துகளாகவும் இருக்கிறது. ஆக துகளாக இருப்பதும் தெய்வ நிலைதான், அது பிறப்பிடமும் ஒரு தெய்வீகம்தான். ஆக தெய்வம் என்பதற்கு எந்த அளவு தெய்வம் பெரியது என்றால் அது நமது சிந்தனைக்கும் அப்பாற்பட்டு பெரிதாகவும் இருக்கும், நம்ம கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு சுருங்கியும் இருக்கும். இந்த பெருவெளிதான் அந்த துகளாக சுருங்கி இருக்கிறது. ஆக அதுவும் தெய்வம்தான். ஆகவே ஒரு அற்புதமான ஒரு சத்தியத்திற்கு நாம் வருகிறோம். தெய்வத்தை பார்த்து நீ எவ்வளவு பெரியவன் என்று ஒருவர் கேட்டார் என்றால் அந்த தெய்வம் சொல்லும், நீ எதை பெரிதாக நினைக்கிறாயோ அதை விட நான் பெரியவன். நீ எவ்வளவு பெரிசா நினைச்சாலும் அதை விட நான் பெரியவன். அதே சமயத்தில் நீ எதை சிறிதாக நினைக்கிறாயோ அதை விட நான் சிறியவன். நீ கற்பனையில் எதை சிறிதாக நினைக்கிறாயோ அதை விட நான் சிறியவன். அப்படியும் என்னால் ஆக முடியும் என்று இதைத்தான் பகவத்கீதையில் சூசுகமாக அந்த பகவத்கீதையில் வரும் அந்த வியாசர் எழுதியிருப்பார். அர்ஜுனன் கேட்பான் கிருஷ்ணனை பார்த்து, கிருஷ்ணா உன்னுடைய விஸ்வரூபம் எவ்வளவு உயர்ந்தது, எவ்வளவு உயரமானது என்று கேட்கும்போது அப்போது கிருஷ்ணன் சொல்வதாக வியாசர் எழுதியிருப்பார், நீ எதை பெரிதாக நினைக்கிறாயோ அதை விட நான் பெரியவன், நீ எதை சிறிதாக நினைக்கிறாயோ அதை விட நான் சிறியவன். I am the bigger than the biggest you can imagine. At the same time, I am smaller than the smallest you can imagine. என்ற அந்த அற்புதமான வரிகளுக்கு மகரிஷியின் விஞ்ஞானம் ஒரு சாட்சியாக வருகிறது, ஒரு விளக்கமாக வருகிறது. இப்போது புரிந்து கொள்ள முடிகிறது, தெய்வம் என்பது அகண்டாகாரமாக இறைவெளியாகவும் இருக்கும், அதே இறைவெளி சுருங்கி சுருங்கி ஒரு துகளாகவும் இருக்கும் என்ற சத்தியத்தை நாம் பார்க்கும்போதுதான் இந்த வேதாத்திரிய விஞ்ஞானத்தில் ஒரு சத்தியம் இருக்கிறது. இதை நாம் கையில் எடுத்து உலகெங்கு நாம் தர வேண்டிய பொறுப்பும் நமக்கு இருக்கிறது என்று சொல்லி, இதனுடைய மூன்றாவது நிலையில் இன்னும் இந்த மகரிஷினுடைய இந்த விஞ்ஞானம் எப்படி மெய்ஞானத்தையும் மேம்படுத்துகிறது என்ற ஒரு செய்தியை நாம் இனி வரும் காலங்களில் சந்திக்கும் போது சிந்திக்கலாம் என்று சொல்லி, இன்று இந்த அளவிற்கு இந்த பிரபஞ்சத்தையும் இதில் நாம் இன்றைய விஞ்ஞானத்தை மாற்றுகிற வேதாத்திரிய விஞ்ஞானத்தையும் சிந்திக்கிற
ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தமைக்கு இறை மதன் அவர்களுக்கும் இன்று இந்த நிகழ்ச்சியில் இன்று நம்மோடு இணைந்துள்ள அன்பர்களும் அவர்கள் தம் குடும்பமும் என்றென்றும் உடல் நலத்தோடு தேக ஆரோக்கியத்தோடு நீள் ஆயுளோடு நிறை செல்வத்தோடு வாழ்க என்று வாழ்த்தி நான் நிறைவு செய்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் ஐயா. மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். நண்பர்களே, மிக ஆழமான வேதாத்திரிய ஞானத்திலிருந்து விஞ்ஞானத்திற்கான பல பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை ஐயா அவர்கள் நம் கண் முன்னாடி எடுத்து காட்டினாங்க. இப்ப ஐயா அவர்கள் நம்ம பார்ப்பதற்கு மிக எளிமையாக இருக்கிறார்கள். அவரை எளிமையாக பார்த்து பேச முடிகிறது. அவர் தமிழிலே பேசுகிறார். இன்னும் ரொம்ப இயல்பாக ஒரு சாதாரண மனிதரை போல இருக்கிறார். அப்படிங்கிறதுனால அவர் சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் சாதாரணமான கருத்துக்களாக நம்ம எடுத்துவிடக்கூடாது. இன்னைக்கு உலக அளவிலே ஆகச்சிறந்த விஞ்ஞானிகளாக போற்றப்படக்கூடிய நியூட்டன், ஐன்ஸ்டீன் போன்ற மிகப்பெரிய விஞ்ஞானிகள், உலகத்தினுடைய உச்சகட்ட விஞ்ஞானிகள் என்று சொல்லலாம். அவர்களுக்கு எழுந்த ஐயப்பாடுகளையும் நீக்குவதற்கான சிந்தனையை ஐயா அவர்கள் என்று பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் வேதாத்திரியத்தினுடைய உயர்வு என்று சொன்னால் அது மிகையாகாது. அது ஞானிகளுடைய உயர்வு. அப்ப அந்த அளவிற்கு இன்றைய வகுப்பு ஒரு விஞ்ஞானம், உலக விஞ்ஞானம் எங்கே தடுமாறி நிற்கிறது, அதற்கு வேதாத்திரிய விஞ்ஞானம் எங்கு எப்படி தீர்வை போற போக்கிலே கொடுக்கறதுன்னு தான் ஐயா இன்னைக்கு நமக்கு உணர்த்தி இருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய விஷயம். இது ஒரு விஞ்ஞானிகளுக்குள்ள பேசினா இது அவ்வளவு பெரிய ஒரு உயர்ந்த கருத்தாக இருந்திருக்கும் நிச்சயமா. அப்போ அந்த அளவிற்கு நாம் உயர்ந்திருக்கிறோம், நம்மை உயர்த்தி இருக்கிறார் மகரிஷி அவர்கள் என்று சொல்லலாம். இப்ப ஐயா அவர்கள் சொன்ன கருத்து நம்ம எல்லாருக்குமே ஏற்புடையதாக, புரிந்ததாக கூட இருக்கும். பிரபஞ்சம் எப்படி எக்ஸ்பேண்ட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம சர்வ சாதாரணமா புரிந்து நாமளே விளக்கிவிடக்கூட முடியும் ஐயா அவங்க சொன்ன கருத்தினுடைய அடிப்படையில. அப்போ அவ்வளவு ஒரு ஆழமான ஒரு தத்துவத்தை மகரிஷி அவங்க கொடுத்திருக்கிறாங்க. இதுல மகரிஷி அவருடைய உயர்வை தான் நம்ம மிகுந்து வியந்து போற்ற வேண்டியதாக இருக்கிறது. அந்த அளவுக்கு அவர் உயரத்திற்கு இருக்கிறார் என்பதை நமக்கு காட்டி கொடுப்பதற்கு, எனக்கு தெரிஞ்சு விஞ்ஞான உயர்வை காட்டுவதற்கு ஐயாவுக்கு அடுத்தது யார் இருக்காங்கன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு இருக்கலாம் ஒரு சிலர். ஆனா இப்ப நம்ம கண்ணுக்கு தெரிந்த ஒரு ஆகச்சிறந்த விஞ்ஞானியாக ஐயா அவங்க நமக்கு இருக்காங்க. ஐயா அவங்ககிட்ட கூட நான் சென்ற வாரம் போன்ல பேசுறப்போ இந்த வாரம் ஒன்று ரெக்வெஸ்ட் பண்ணேன். ஐயா உங்களுக்கு தெரிந்த அந்த விஞ்ஞான கருத்துக்கள் அடுத்த தலைமுறையான எங்களுக்கும் இன்னும் விருப்பமுள்ள அன்பர்கள் எல்லாருக்கும் வரணும். அதுக்கு நம்ம ஒரு விஞ்ஞான கருத்தரங்கம் விஞ்ஞான வகுப்பு எடுக்கணும். உலக விஞ்ஞானம் என்ன சொல்லிட்டு இருக்கு, வேதாத்திரிய விஞ்ஞானம் என்ன சொல்லிட்டு இருக்கு, அப்போ உங்களை தொடர்ந்து நாங்க அதை இந்த உலகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா விஞ்ஞானத்துல ஒன்று போய் சேர்ந்துருச்சுன்னா அடுத்த நொடி அது உலகத்திற்கு சென்று விடும். நல்லா நம்ம இந்த ஒரு கருத்தை ஆழமா மனதில் வைத்துக் கொள்ளணும். இன்னைக்கு இருக்கிற யுகம் அப்படி இருக்கு. இன்னைக்கு சயின்ஸ்ல ஒண்ணு கண்டுபிடிக்கிறாங்கன்னா அது இம்மிடியட்டா வேர்ல்டு ஃபுல்லா பரவுது, தெரியுது. அப்ப அந்த ஒரு இடத்துல நம்ம கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு, கடமை நமக்கு இருக்கு. அதுக்கு தான் ஐயா அவங்க அயராது பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த ஞானத்தை நாமளும் பெற்று நாமளும் அதை சிந்தித்து தெளிந்து இதை உலகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது இந்த நேரத்தில் நம்ம ஒரு உறுதியாக எடுத்துக்கொள்ளணும். கூடிய விரைவில் ஐயா அவங்க டேட் அதுக்கு சொல்றேன்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்ம ஆனந்த யோக நிலையத்திலே கூட நம்ம ஒரு 6 மாத ஒரு விஞ்ஞான வகுப்பாக அந்த வகுப்பை கொண்டு செல்லணும். ஐயா அவங்கள வழி நடத்துதல்னு ஒரு எண்ணம் போட்டிருக்கிறோம். நிச்சயமா அது நல்லதுங்கய்யா. வாழ்க வளமுடன். நல்ல யோசனை, நல்ல யோசனை. மிக்க நன்றி, மிக்க நன்றி. நீங்க தாங்க அதை வழி நடத்தணும். ரொம்ப சந்தோஷம். மகிழ்ச்சி.
மகிழ்ச்சிங்க. சிறப்பாக செய்வோம். இப்ப ஐயா அவங்கள நம்ம வாழ்த்திடுவோம். இன்றைய தினம் பிரபஞ்ச விஞ்ஞான ரகசியத்தை மிக ஆழமாக நமக்கு விளக்கிய தத்துவ விஞ்ஞானி டாக்டர் அழகர் ராமானுஜம் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். தத்துவ விஞ்ஞானி டாக்டர் அழகர் ராமானுஜம் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். நன்றி. தத்துவ விஞ்ஞானி டாக்டர் அழகர் ராமானுஜம் ஐயா அவர்களும் அவருடைய அன்பு குடும்பத்தினர்கள் அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீள் ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் ஐயா. மிக்க நன்றி. நன்றிங்க. நன்றி. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. அன்பர்கள் ஏதாவது நீங்க கேள்வி பதில் இருந்தா ஐயா உங்கள்கிட்ட கேட்கலாம். இரவு 8:30 மணிக்கு தற்சோதனை நடைபெறும். நாளை வியாழக்கிழமை நமது ஞான ரிஷி AS ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களுடைய சிறப்பு யோக வாழ்விற்கான சிந்தனை இருக்கும். எல்லா நிகழ்வுகளிலும் அன்பர்கள் அனைவரும் கலந்து ஆன்ம உயர்வு பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அந்த லைப்ரரி, நம்ம ISM லைப்ரரி ஓப்பன் பண்ணியிருக்கிறோம். நீங்க வாய்ப்பு விருப்பம் இருக்கிறவங்க உங்ககிட்ட இருக்கிற நூல்களை நீங்க பிறந்த நாள், திருமண நாள் பரிசாக கூட இந்த லைப்ரரிக்கு அனுப்பலாம். வாய்ப்பு இருக்கிறவங்க நீங்க அதை பயன்படுத்திக்கோங்க. அப்படி நூல்களை அனுப்பும்போது அன்பளிப்புன்னு போட்டு உங்க பெயரை எழுதி அனுப்புனீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நன்றி, நன்றி, மிக்க நன்றி. இப்ப கேள்வி பதில் செஷன் போலாமா? வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். சங்கரையா வாழ்க வளமுடன். உங்களுக்கு டாக்டர் ஜெகநாதன் ஐயா ஐயா உங்களுக்கு அன்மியூட் கொடுத்துருக்கேங்கய்யா, பேசுங்கய்யா. ஜெகநாதன் ஐயா, ஐயா கிட்ட கேளுங்கய்யா. ஐயா ஜெகநாதன் ஐயா. மகேஸ்வரி ஜி வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். அது சின்ன சந்தேகம், அது எப்படின்னு சொன்னா அது திருப்பாங்களா என்னன்னு தெரியல. அது நம்ம தெய்வீக சுத்தவிலேயே புரட்சி விஞ்ஞான கவிஞரே, சிந்தனை சிற்பி அவர்கள் 120 ஆண்டுகள் அவர்களின் அன்பு குடும்பத்தார்களுடன் நீடூழி மகிழ்ச்சியாகவும் மனநிறைவாகவும் அமைதியாகவும் வாழ இறையர்களும் குரு அருளும் எப்பொழுதுமே அவர்களுக்கு துணை நிற்கட்டும். நன்றிங்க. நன்றி, நன்றி. ஐயா, கேள்வி. உலகம் போற்றும் விஞ்ஞானி ஐன்ஸ்டீன் சுத்தவெளி தத்துவத்தை ஒத்துக்கொண்டார் மட்டுமல்ல, நியூட்டன் அண்ட் ஹாக்கின்ஸ், ஸ்டீஃபன் அனைவரும் சுத்தவெளி தத்துவத்தை குழப்பத்துடன் ஒத்துக்கொண்டார்கள் என்பதுதான் உண்மை. கடைவெறித்தேன் கொள்வாரில்லை என்று வள்ளலார் சொன்னார்கள். ஆனால் இன்னும் 50 வருடத்திற்குள் எனக்கு வெற்றியும் மகிழ்ச்சியும் அமைதியும் பெறுவேன் என்று உறுதியளித்தார்கள். அதுபோன்று சுத்தவெளி தத்துவத்தை கண்டிப்பாக உலகம் போற்றும் விஞ்ஞானிகள் முழுமையாக ஒத்துக்கொள்வார்கள். அந்த நாள் அதிக தூரமில்லை என்பதுதான் என்னுடைய ஆணித்தரமான எண்ணம் ஐயா. நன்றி, நன்றி, நன்றி. அகமகிழ்வுடன் ஏற்றுக்கொள்வேன். வாய்ப்பளித்த வணக்கத்திற்குரிய இறை சாதனை மார்க்க தெய்வீக நிறுவனர் புரொஃபசர் இறைமதன் ஐயா அவர்களும் அவர்களுடைய அன்பு குடும்பத்தாருடனும் நீடூழி வாழ்க வளமுடன், மணமக்கள் வாழ்க வளமுடன். இந்த சத் சங்கத்திற்கு வருகை புரிந்த நன்றிங்க ஐயா. ஐயா அடுத்தவங்க கேள்வி பதில் வாழ்க வளமுடன். மகேஸ்வரி அம்மா, நீங்க ஐயா கிட்ட கேள்வி. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. எனக்கு ஒரு சின்ன ஒரு சந்தேகம். அது எப்படின்னா, நம்ம பிரபஞ்சத்துக்குள்ள பூமி இருக்குது. அந்த பூமிக்கு இவ்வளவுதான் எல்லைன்னு வச்சிருக்கிறாங்க, 25,000 கிலோமீட்டர்னு. அது அளந்தவங்க இப்ப பிரபஞ்சத்தை அளந்திருப்பாங்களா அப்படிங்கிற ஒரு சின்ன சந்தேகம் எனக்கு வந்துருச்சு. ஓரளவுக்கு பிரபஞ்சத்தினுடைய விட்டத்தை அளந்திருக்காங்க. ஓரளவுக்கு அது எத்தனை கிலோமீட்டர் தெரியுமா? நான் அதை சொல்லட்டுங்களா எவ்வளவு கிலோமீட்டர்னு? இந்த பிரபஞ்சத்தினுடைய விட்டம் எவ்வளவுன்னு சொல்லட்டுங்களா? சொல்லுங்கய்யா. சரி, இந்த பிரபஞ்சத்தினுடைய ஒரு பெரிய ஒரு
கோளம் ஒரு ஸ்பியர்னு வச்சுக்கோங்க, பெரிய ஆ ஸ்பியர். ஆ அதனுடைய விட்டம் இருக்கு பாத்தீங்களா? ஆ சாரி, அந்த விட்டத்தினுடைய ஒரு ஒரு பாயிண்ட்ல இருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். ஆ ஒரு பாயிண்ட்ல ஆ சாரி, அங்கிருந்து ஓடி எவ்வளவு வேகத்துல ஓடலாம்? ஒரு செகண்ட்ல 2,00,000 மைல் போகணும். ஓ எவ்வளவுங்க? 2,00,000 மைல் ஆமா, ஒரு ஒரு செகண்ட்ல. செகண்ட்ல ஆ ஒரு செகண்ட்ல 2,00,000 மைல். 2,00,000 மைல் போனோம்னா ம் அந்த விட்டத்தினுடைய ஒரு பாயிண்ட்ல இருந்து ம் இன்னொரு முனைக்கு வருவோம்ல, இன்னொரு எண்டுக்கு வருவோம்ல. ஆ இன்னொரு எண்டுக்கு வர்றதுக்கு ம் 3000 கோடி வருஷங்கள் ஆகும். 3000 கோடி வருஷங்கள். அப்ப அந்த அளவுக்கு அதை நம்ம டிவைட் இது பண்ணிக்கணும் என்னையா? ஆனா ஒரு செகண்டுக்கு எவ்வளவு வேகம் போகணும் ஒரு செகண்ட்ல? ஆ, ஒரு செகண்டுக்கு 2,00,000 மைல். ஆமா, அது அப்போ நம்மளால டோட்டல் போடவே முடியாதுயா. எனக்கு ஓரளவுக்கு திடீர்னு சந்தேகம் வந்துருச்சு. ஓரளவுக்கு தீர்மானம் பண்ணியிருக்காங்க. ஆ, ஆ. நம்ம பூமியை அளந்துட்டாங்க, அதே மாதிரி பிரபஞ்சத்தை அளந்தாங்களா அப்படிங்கிற ஒரு சின்ன சந்தேகம் எனக்கு திடீர்னு வந்தது. அதான் ஓரளவுக்கு அளந்திருக்காங்க, ஓரளவுக்கு. ஓரளவுக்கு அளந்துருக்காங்க. ஓகே ஓகே. அதான் கேட்போம், உங்ககிட்ட தெளிவுபடுத்துவோன்னு தான் கேட்டேங்க. நன்றியா, நன்றிம்மா, நன்றி. நன்றி. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக சங்கர் ஐயா. ஐயா அன்மியூட் கொடுத்துருக்கேங்க, பேசுங்க. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ரொம்ப ஆனந்தமா இருந்தது ஐயா இந்த ஸ்பீச். ஆனந்தம் உள்ளுக்குள்ள ஒரு பெரிய ஒரு ஆனந்தம் கிடைச்ச மாதிரி இருந்தது. காரணம் என்னன்னா, சுத்த வெளியிலிருந்து விரிவடைய வச்சு விண்ணு வரைக்கும் சுருங்க வச்சுட்டீங்க நீங்க. அந்த ஸ்பீச்ல அந்த அளவுக்கு விரிவடையும் செஞ்சோம், உள்ள சுருங்கவும் செஞ்சோம். அருமையான கரெக்ட் பாயிண்ட். அந்த அளவுக்கு அருமையா நீங்க உள்ள கொண்டு போனீங்க. கேள்வி அதாவது விஞ்ஞானிகள், அதாவது சித்தர்கள் கண்டுபிடிச்சு உள்ளுக்குள்ளார அவங்களுக்குள்ளாரே இன்னர் டிராவல் பண்ணி உள்ள இருக்கிற விஷயம் எல்லாம் கண்டுபிடிச்சு பிரபஞ்சத்தையும் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. விஞ்ஞானிகள் ஒரு கருவி வச்சுதான் எல்லா இதையும் கண்டுபிடிக்கிறாங்க. விஞ்ஞானிகளுக்கு ஏன் சுத்த வெளிங்கிறது தெரியாத காரணம், ஒண்ணு கருவியை கண்டுபிடிக்காதனாலயா, இல்ல அவங்களும் இன்னர் டிராவல் பண்ணா கண்டிப்பா தெரிஞ்சுக்குவாங்களான்னு ஒரு கேள்வி. அது கொஞ்சம் சொன்னீங்கன்னா பரவாயில்ல. நீங்க சொல்ற கேள்வி கரெக்டு தான். விஞ்ஞானிகளுக்கு ஏன் இது தோணல அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா இப்போ மேலை நாடுன்னு வச்சுக்கோங்க. மேலை நாடு சரி. பொதுவாகவே இன்றைய விஞ்ஞானத்தினுடைய முக்கிய புள்ளிகள் எல்லாம் மேலை நாட்டில் தான் இருக்காங்க. இன்றைய விஞ்ஞானத்தினுடைய முக்கிய புள்ளிகள் சரி. ஐன்ஸ்டைன், நியூட்டன், நீல்ஸ் போர், தாமஸ் ஆல்வா எடிசன், ஸ்டீஃபன் ஹாக்கிங், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அங்கதான் இருக்காங்க. ஆச்சுங்களா? அவங்களுக்கு இந்த ஸ்பேஸ் வெளி அப்படிங்கிற பற்றிய ஒரு அரிச்சுவடி கூட கிடையாது அவங்களுக்கு. சரி சரி. ஆனா நம்ம நாட்டுல அப்படி இல்லை. நம்ம நாட்டுல வெளி அப்படிங்கிறத பற்றி எத்தனையோ சித்தர்கள் பேசிட்டாங்க. அதனால நம்ம நாட்டுல வெளிங்கிறத பற்றி இப்போ ஒண்ணும் இல்லை. வள்ளலாரே என்ன சொல்லிட்டாரு? அருட்சோதி தெய்வம், என்னை ஆண்டு கொண்ட தெய்வம், அம்பலத்தே ஆடுகின்ற ஆனந்த தெய்வம்னாரு. அதை போய் ஒரு ஒரு வீட்டுல போய் தேடாதீங்க, ஒரு கட்டடத்துல தேடாதீங்க, அம்பலத்தே ஆடுகின்றாரு. அவர் லொகேஷன் எங்க கொடுத்திருக்காரு பாருங்க, அம்பலம்ட்டாரு. அப்படி நம்ம நாட்டுல வெளி அப்படிங்கிற தத்துவத்தை நிறைய பேர் பேசிட்டாங்க. அதனால இப்ப நம்மளுடைய கடமை என்னன்னா, இவ்வளவு தெரிஞ்சுக்கிட்ட நம்ம அந்த பெருவெளிய கொஞ்சம் சயின்ஸுக்குள்ள கொண்டு போயிடலாமே. இதை மேலை நாட்டுல பண்ணவே முடியாது. சரி சரி. ஏன்னா மேலை நாட்டுல அந்த வெளிங்கிறத பற்றி ஒரு அரிச்சுவடி கூட கிடையாது அவங்களுக்கு. சரி சரி. அதனால இந்த விஞ்ஞானத்தை, பெருவெளியை விஞ்ஞானத்திற்குள் கொண்டு வரக்கூடிய ஒரு முயற்சியை ஒரு இந்திய நாடு தான் செய்ய முடியும். சரி சரி. அது இங்க இருந்து தான் வர முடியும். சரி சரி சரி. ஏன்னா நமக்கு ஏற்கனவே வெளி பற்றி பேசியிருக்காங்க.
இப்போ தாய்மானவர் பேசலைங்களா? தன் அருள் வெளிக்குள்ளே அகிலாண்ட கோடி எல்லாம் தங்கும்படிக்கு இச்சை வைத்தது எதுன்னு சொல்லுவோம்ல. கண்டிப்பா. ஆமா ஆமாங்க. அப்போ நம்ம நாட்டுல வெளியே பத்தி பேசிட்டாங்க. நம்ம செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். அப்படி பேசியதை இந்த விஞ்ஞானத்துக்குள்ள கொண்டு வந்து வச்சிடலாம். அப்படி நம்ம தான் செய்ய முடியும், நம்ம தான் செய்யணும். சரி சரி. நன்றிங்க, நன்றி. அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொன்னீங்க, அதாவது இறைவனுக்கு லொகேஷன் கேட்டீங்க. இன்னைக்கு இன்னத்து காலத்துக்கு கரெக்டா அந்த போன்ல லொகேஷன் கேட்கற மாதிரி அருமையா கொடுத்தீங்க. அருமையான ஒரு விஷயங்க. ஏன்னா நம்ம இப்ப லொகேஷன் தானே கேட்கிறோம். கண்டிப்பா கண்டிப்பாங்க. அதே மாதிரி இன்னொரு கேள்விங்க, ஆனா அது முட்டாள்தனமா என்னன்னு தெரியாது, இருந்தாலும் கேட்கறேன். சொல்லுங்க, கேள்வி சொல்லுங்க சொல்லுங்க. அதாவது சுத்த வெளிங்கிறது எல்லாம் அடங்கிய 4 தன்மைகள் அடங்கியதுதான். அதே சுத்த வெளி நமக்குள்ளாரே மனிதருக்குள்ளாரே இருக்கு. மனிதருக்குள்ள எல்லாத்துலயும் இருக்குது. மனிதருக்குள்ளார இருக்கிற ஒரு பெண் கிட்ட இருக்கிற கருவறை சுத்த வெளிதானுங்க. அதாவது இங்க யூனிவர்ஸுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமாக சுத்த வெளியினுடைய தன்மை மாறி இது எழுச்சி பெற்ற நிலையில இருக்குது. இங்க இருக்கிற ஸ்பேஸ் வந்து அதுல இருந்து எழுச்சி பெற்ற நிலை. ஏன்னா இதுல அலை இருக்கு, நம்ம நினைக்கிற மன அலைகள் இதுல இருக்கு, விண்ணுடைய சுழற்சி வரக்கூடிய அலைகள் இருக்கு, எல்லாமே இதுல சேர்ந்து இருக்கு. இல்ல சுத்தமா இல்ல யூனிவர்ஸுக்குள்ள. சரி சரி சரி, இப்ப புரியுது புரியுது. அது நான் கேட்க வந்து என்னங்க, அது நீங்க சொன்னது கரெக்ட் தான். இருந்தாலும் நமக்குள்ளார ஒரு சுத்த வெளியிருந்து ஒரு எழுச்சி பெற்றிருக்கணுமே, தன்னைத்தான் எழுச்சி பெற்றிருக்கணுமேங்கிற ஒரு இது. அப்ப இந்த ஒரு கருவறைக்குள்ளார ஒரு விந்து நாதம் சேர்ந்துதான் ஒரு குழந்தை உருவாறதுக்கு இதாகுது. அப்படி இருக்கும்போது அந்த சுத்த வெளியில தனியா எழுச்சி பெற்றிருக்கணுமே, இது ரெண்டும் சேர்ந்தான எழுச்சி பெறுது ஒரு குழந்தையாங்கிறது என்னோட கேள்வியா இருந்ததுங்க. நல்லதுங்கய்யா, வாழ்க வளமுடன். ஓகே, நன்றிங்க, வாழ்க வளமுடன். நன்றிங்கய்யா. நன்றிங்கய்யா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக ஜானகி அம்மா, வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க இன்னைக்கு வளமுடன். சொல்லுங்கம்மா. உங்களோட உரை வந்து மிகவும் சிறப்பா இருந்துச்சுங்க ஐயா. வேதாத்திரிய புக்கெல்லாம் படிச்சுட்டு இருக்கேங்க ஐயா, நிறைய ஓரளவுக்கு படிச்சுட்டு இருக்கேன். அது உங்களோட இன்னைக்கு ஸ்பீச் மூலமா வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஈஸியா வந்து இப்போ எனக்கு வந்து தெளிவா நிறைய விஷயங்கள் ஒவ்வொரு வாரம் உங்க ஸ்பீச் மிஸ் பண்ணாம கேட்டுட்டு இருப்பேங்க ஐயா. ஒவ்வொரு வாரமும் நீங்க கொடுக்குற விளக்கங்கள் வந்து அப்போ அதோட ஒப்பிட்டு பார்க்கும்போது எனக்கு வந்து வேதாத்திரிய அவங்களோட கருத்துக்கள் எல்லாம் வந்து ஓரளவுக்கு புரிய ஆரம்பிச்சிருக்குது. இவ்வளவு தூரம் வந்து எல்லா விஞ்ஞானிகளுக்குமே வந்து ஒரு முன்னோடியா இருந்த நம்ம இது ரொம்ப நாளா என்கிட்ட என் மனசுல இருந்து எழுந்துட்டு இருந்த கேள்விங்க ஐயா. நம்ம வேதாத்திரிய இதெல்லாம் கொண்டு வந்து எல்லாம் நிறைய கொண்டு வந்து மக்களுக்கு கொடுத்துருக்காங்க. அவருக்கு ஏன் வந்து நோபல் பிரைஸ் கொடுக்கறதுக்கு வந்து முயற்சி எடுக்கலங்கிற ஒரு கேள்வி என்கிட்ட எப்பவும் ரொம்ப நாள் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சிட்டே இருந்திருக்கேன். அப்படி வந்துச்சுன்னா வந்து அது உலகம் பூரா வந்து வேதாத்திரியத்தை பத்தி எல்லாரும் தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இல்லைங்க, இப்ப தெரிஞ்சுக்கிறத விட. ரைட்மா. ஆனா நோபல் பிரைஸ் கொடுக்கக்கூடிய நாடு எந்த நாடுமா? எந்த நாட்டுக்காரன் கொடுக்குறாங்க? ஸ்வீடன். 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 அவன் தப்பி தவறி இந்தியாவுக்கு கொடுத்துருவானா? அப்படின்னு வேதாத்திரிய கருத்துக்கள் வந்து உலகம் பூரா சுலபமா பரவிக்கும் இல்லைங்கய்யா. அதுதான் அதாமா அந்த அந்த கஷ்டமெல்லாம் இருக்கிறதுனாலதான் நம்ம முனைப்பா செயல்படணும். அவனுக்கு வந்து அமெரிக்காக்காரன்னு சொன்னா கேட்டுக்கிருவான், பிரிட்டன்ல யாராச்சும் ஒருத்தவங்கன்னா கேட்டுக்கிருவான். சரிங்கய்யா. அதனால நம்ம வந்து இன்னும் முனைப்பா செயல்படணும், நம்ம செயல்படணும், அவ்வளவுதான். நிச்சயமா வந்து இந்த கருத்துக்கள் வந்து உலகத்துக்கு பூரா போகணும்னு சொல்லிட்டு விரும்புறோம், எல்லாரும் விருப்பப்படுறாங்க ஐயா. நம்ம தெரிஞ்சுக்கிறத வந்து எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு. சந்தோஷமா, சந்தோஷம் சந்தோஷம். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்க அம்மா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக ஐயாவோட கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். ஐயா முடிச்சுக்கலாங்களா? ஐயா முடிச்சுக்கலாமா. இன்னைக்கு விஞ்ஞானம்
மெஞ்ஞானம் அப்படிங்கறத பத்தியும் பிரபஞ்சம் எப்படி வந்தது அப்படி பத்தியும் மிக சிறப்பா ஐயா அவங்க எடுத்திருத்தாங்க. அது பகவத்கீதையில நீ எதை பெரிதாக நினைக்கின்றாயோ அதுவே பெரியவன், நீ எதை சிறியதாக நினைக்கின்றாயோ அதுவே சிறியவன் அப்படிங்கறத பத்தியும் மகரிஷி அவர்களின் பெரு வெடிப்பு தத்துவத்தை மிகச் சிறப்பாக விஞ்ஞானத்தோடு மெஞ்ஞானத்தையும் விஞ்ஞானத்தோடு மெஞ்ஞானம் இல்லை அப்படிங்கறத பத்தி மிகச் சிறப்பா எடுத்துரைச்சாரு. ஐன்ஸ்டீன் அவங்கெல்லாம் விருந்து கொண்டே இருக்கிறதா என்பதையும் விரிவலைகளாக இருக்கதையும் அணு இறைத்துகள் அப்படிங்கறத பத்தியும் மிகச் சிறப்பா மகரிஷி அவர்களின் தத்துவத்தை எடுத்துரைத்த ஐயா அவர்களை அனைவரும் வாழ்த்துவோம். ஐயா அவர்கள் மிகச் சிறப்பான உரை கொடுத்தாங்க. ஐயா அவர்கள் நம் நன்றியுணர்வோடு வாழ்த்துவோம். டாக்டர் தத்துவ ஞானி டாக்டர் அழகர் ராமானுஜம் ஐயா அவர்களின் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். ஐயா அவர்கள் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் ஐயா. மகிழ்ச்சி. நாம் பெறப்படுறோமா? மகிழ்ச்சி. சரிங்க சரிங்க, நன்றிங்க. வாழ்க வளமுடன் பாருங்க. அடுத்ததாக 8:30 மணிக்கு தற்சோதனை வகுப்பில் அன்பர்கள் அனைவரும் கலந்து கொள்ளலாம். நாளை காலை 4:15 முதல் ஜீவகாந்த பெருக்க பயிற்சி, ஆழ்ந்ததொரு தவம், உடற்பயிற்சி அனைத்து 4:15 7 மணி வரை இருக்கும். அனைத்து நிகழ்வுகளிலும் அன்பர்கள் அனைவரும் கலந்து கொண்டு ஆன்ம தூய்மை பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இப்போது வேதாத்திரிய கவி உலக நல வாழ்த்து பாட இருக்கும் அன்பர்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணவும். இந்நிகழ்வில் கலந்து கொண்ட அன்பர்களுக்கும் அனைவரும் அருட்சேவை செய்து கொண்டிருந்த அன்பர்கள் அனைவர்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன். வேதாத்திரிய கவி ஜானகி அம்மா. வேதாத்திரிய கவி ஜானகி அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இறை சாதனை மார்க்கம் வாழ்க வளமுடன். வேதாத்திரிய கவி. போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நிலவுலகு கூராட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண் மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்தல், திருவிழா தவிர்த்தல், சிறுவர்க்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம், பார் முழுவதும் உணவு நீர் புதுவாக்கல், பல கடவுள் பல மதங்கள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்தெடுதல், உண்மை ஒன்றை தேர்ந்தெடுதல். வாழ்க வளமுடன். வாய்ப்புக்கு நன்றி. வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து பாட இருக்கும் அன்பர்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணவும். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை ஓப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.
இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட அன்பர்களும் அருட்சேவை செய்து கொண்டிருந்த அன்பர்கள் அனைவருக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். அடுத்ததாக 8:30 மணிக்கு தற்சோதனை வகுப்பில் அனைவரும் இணைந்து ஆன்ம தூய்மை பெறுவோம் என்று கூறி இத்துடன் இந்த நிகழ்வு நிறைவடைகிறது. நன்றி. வாழ்க வளமுடன்.